Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம வரகரிசி சேமியா உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப filling, delicious and healthy-ஆன ஒரு breakfast recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். உங்களோட weight loss-க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணது, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிற ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணி கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி நான் அணில் வரகரிசி சேமியா எடுத்திருக்கேன். இந்த தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. ஸோ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு வரகரிசி சேமியா சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆயாச்சு. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் போல் அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வரகரிசி சேமியா உப்புமா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க. இதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு சுவையான ஹெல்தியான வரகரிசி சேமியா உப்புமா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக கொஞ்சமாக சட்னி சாம்பார் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த வரகரிசி சேமியா உப்புமா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.